தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இதே நிறைய நடுத்தர மக்களுக்கு ஒரு கஷ்டத்திற்குரிய கான்டென்ட் தான் சொன்னோம். தங்க வாங்கணுன்ற ஆசை பல பேருக்கு இருந்திருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் இருக்குமான்னு தெரிலங்க. பட் இந்த ஆசை இருக்கலாம், தப்பில்லை. குழப்பமா இருக்கா? கான்டென்ட் முடியல உங்களுக்கே தெளிவாக புரியும். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தங்கத்தோட விலை உயருது அப்படின்ட்டு அடிக்கடி செய்திகளை கேட்குறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பிரதானமான காரணங்கள் எடுத்துக்கிட்டா இந்த 5 மட்டும்தான். இதை தாண்டி ஒரு காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடையாதுங்க. இந்த 5 எல்லாமே ஃபாலோ ஆகிடும். இல்லை, மொதல் காரணம் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு பொருளுக்கு எப்போ டிமாண்ட் அதிகமாகுதோ அப்போ சப்ளையும் பர்ஃபெக்டாக இருக்கணும். இதில் எங்கேயாவது துண்டு விழுதுன்னா அந்த பொருள் சார்ந்த விளையாட்டம் காணப்படும். 1. 2வது இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். பொருளுக்கு நிகரான பணத்தோட மதிப்பு இருக்குல்ல, அது பலவீனமாகிறது. 2. 3வது எக்கனாமிக் அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரமான தன்மையே இருக்காது. ஒரு நாட்டில் திடீர்னு மார்க்கெட் மேலே போகும், கீழே வரும். அந்த நாட்டில் இருக்க பொருட்கள் இருக்குல்ல, விற்கப்படுற பொருட்கள், அதோட விலை திடீர்னு உச்சத்துக்கு போகும், கீழே வரும். வாலட்டாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஸ்திரமில்லாத தன்மை நிலவருது பொருளாதாரத்தில். இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். நிறைய சென்ட்ரல் பேங்க்லாம் வட்டி விகித நிர்ணயம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நம்ம ஆர்பிஐ பண்ணுற மாதிரிலாம். இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. இல்லை, கடைசியாக ருப்பி டெப்ரிசியேஷனும் நல்லா புரிஞ்சிருக்கும். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இருக்குல்ல, அது அடிக்கடி சரிவை சந்திக்குது. அடிக்கடி செய்திகளை கேட்போம் பாருங்க. அது இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த செய்தியும் கேட்டிருப்பீங்க. இந்த 5ல் 1 நடந்தாலே தங்கம் விலை ஏறும். இந்த 5 ஒரே நேரத்தில் பீக்குக்கு போச்சுனாக்கா என்ன ஆகும் தங்க ரேட்டு? புரியுதா காரணம்? ரைட்டு. இப்போ அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இருக்குல்ல, அது எவ்வளோ தெரியுமா வந்திருக்கு? 90 ரூபாய் 72 காசு. ஆக்சுவலாக இப்போ அந்த 72 காசுன்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இது அடுத்த நாள் ஏறதான் போகுது. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஹைன்னு சொல்லலாங்க. மேலே 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 இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறது. நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஐயோ, இனிமேல் டாலரை நம்பி நம்ம எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கு. ஏன்னா சர்வதேச சந்தையில் டாலரை வச்சு தான் எல்லா ட்ரேடுமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டாலர் மேலே நம்பிக்கை போகவே தங்கம் இருக்குல்ல, அதுதான் ஒரே ஒரு கிரெடிபிளான சோர்ஸ். ஸோ அது மேலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடாங்க நம்ம கவர்மெண்ட்ஸு. அதுவும் ஆர்பிஐ இருக்குல்ல, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், மற்ற நாடுகளோட மத்திய வங்கிகளாக இருக்கட்டும், எல்லாரும் பணத்தை கொண்டு போயிட்டு டாலரை பேஸ் பண்ணி எதையும் பண்ணாமல் ஃபுல்லாக தங்கத்தில் போட ஆரம்பிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் மேலே போகுதா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? விலையேற்றம் பெற தான் செய்யும். இப்போ கவர்மெண்ட்டே இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம அரசே தங்கத்தை தான்ப்பா நம்புது, அப்போ நம்ம ஏமாத்துறோம். நம்மளும் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்னா தங்கம் மட்டும்தான். இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு கை கொடுத்துருக்கிறது தங்கம் தான். அதனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு மக்களும் போவாங்க. ஒரு நாட்டு அரசாங்கங்கள் தங்கத்தை தேடி ஓடுறது, மக்களும் அதை பார்த்து பின்னாடியே தங்கத்தை தேடி ஓடுறதுன்னு போயிட்டு இருந்தா டிமாண்டு பீக்கில் ஹிட் பண்ணும். இது கடைசியில் எங்கே வந்து இம்பாக்ட் ஆக்கும்? விலையேற்றம் தான். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பேசிக்கான விஷயத்த உங்களுக்கு புரிய வச்சா நம்புகிறேன். இப்போ அட்வான்ஸாக ட்ராவல் பண்ணும் கான்டென்ட்டில். சென்னையில் ஆபரண தங்கம் இருக்குல்ல, அது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 1 சவரன் 1 லட்சம் ரூபாய் தொட்டுச்சிங்க. இந்த செய்கூலி, ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்க்காம சொல்கிறேன், ஓகேவா? 1 லட்சம் ரூபாய் தொட்டுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1320 ரூபாய் சவரனுக்கு குறைஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா 98,800 ரூபாய் அப்படின்னு நிற்குது. 1 லட்சம் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு கிராமுக்கு 165 ரூபாய் இன்னைக்கு குறைஞ்சு 12,350 ரூபான்னு 1 கிராம் ஆபரண தங்கம் இப்போ சென்னையில் விலை போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தங்கத்தோட விலை அதிகமாக குறையிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் ஏறிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கும். நல்லா கவனிச்சிருக்கீங்களா? இது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்குல்ல. இதுதான் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்திரமற்ற தன்மை எப்போவுமே நிலவுதுன்றதை காட்டுது. 1 சவரன் தங்கத்தோட விலை. இப்போ நான் இந்த டேட்டாவை சொல்கிறப்ப பல பேரும் வாயிலே வைத்துன்னு அடிச்சுப்பீங்க. ஏப்பா, என் தாத்தா, என் பாட்டி, என் அம்மா, அப்பா அவங்களாம் ஒழுங்காக இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இதை வச்சே லட்சாதிபதியாக இருப்பேன்னு கண்டிப்பாக நீங்களே யோசிக்கலாம். என்னன்னா 1920 1 சவரன் தங்கத்தோட விலை என்ன தெரியுமா? 21 ரூபாய். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இப்போ இருக்க கரன்சி வேல்யூ அப்போ இருக்கிறத ஒன்றா? அப்போ நம்ம பவர்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ, இப்போ தான் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கோம். இது யாரோட தப்புங்க? சொல்லுங்க, ரைட்டு விடுங்க. 1 சவரன் அப்போ 21 ரூபாய் மட்டும்தான். 1 சவரன் கோல்டோட சொல்கிற ரேட்டு 1920. 1980 வருஷம் 1000 ரூபாய், 2009 வருஷம் 10,000 ரூபாய், 2016 வருஷம் 20,000 ரூபாய், 2024 வருஷம் 50,000 ரூபாய். நல்லா கவனிச்சிங்களா? இப்போ 2025 இந்த முடிய போதா 1 லட்சம் ரூபாய் கடந்திருக்குங்க.
2024 50,000 இருந்த அந்த கோல்டு 1 சவரன் தங்கம் இப்போ ஒரே வருஷத்துல எங்க வந்து நின்று இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நடக்கும்னு எல்லாருமே கணிச்சாங்க. எக்ஸாக்டா நடந்திருக்கு. சில மாதங்கள் முன்னாடி நம்மளும் சொல்லியிருந்தோம், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 1 லட்சம் ரூபாய் கோல்டு அடிச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கலன்னு. தான் இப்போ அடிச்சிடுச்சு. இதுல வேற நீங்க செய்கூலி ஜிஎஸ்டிலாம் சேர்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் தாண்டி போகும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தோட விலை. 2016 20,000 ரூபாவா இருந்தது. இப்போ 2026 பிறக போதா 1 லட்சம் ரூபாய் கிராஸ் பண்ணிருக்கு. எந்த அளவுக்கு மாற்றம் பாருங்க மக்களே. கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இந்த அளவுக்கு மேலே போயிட்டு இருக்குன்னா விலை சார்ந்து அது தங்கத்தை மட்டும் தான் சொல்ல முடியும் போல இருக்கு. தாறுமாறா எகிரி இருக்குங்க தங்கத்தோட விலை. அதாவது போன வருஷம் மார்ச் 28 ஒரு சவரன் தங்கத்தோட விலையை விட 50,000 ரூபா. ஓகேவா? 50,000 ரூபா. அது இதே 2024 டிசம்பர் 31 அன்னைக்கு, அதான் போன வருஷம் முடிஞ்சது பார்த்தீங்களா, அந்த நாளில் ஒரு சவரன் தங்கத்தோட விலை 56,880 ரூபாய். இப்போ 1 லட்சம் ரூபாய் தாண்டியாச்சா? அப்படின்னா ஒரே வருஷத்துல 43,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. 2024 இப்போ 2025 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே வருஷத்துல 43,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. நீங்க அப்போ ஒரு சவரன் தங்கத்தை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 2024 மார்ச் 28 அந்த டைம்ல வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ அதோட அமௌண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அதை சேர்த்து வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. இதனாலதான் பல பேரும் தாத்தா பாட்டி அம்மா அப்பா திட்டினவங்க இப்போ தங்களையும் சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சேர்த்து வைக்கலாம் பரவாயில்ல, நான் சம்பாதிக்கல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி கோல்டு அப்பயே வாங்கி வச்சிருந்தா அதுவே எனக்கு குட்டி போட்டி இவ்வளோ தூரம் காசை கொடுத்துருக்குமேப்பான்னு பல பேரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, தங்கம் தான் இந்த அளவுக்கு தாறுமாறா ஏறுது, வெள்ளி எந்த அளவுக்கு கில்லியா இருக்குன்னு பார்ப்போன்னு திரும்பினா பைபிளில் வெள்ளியும் நல்லா மேலே தான் போய்கிட்டு இருக்கு. நேற்றுக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வெள்ளியோட விலை 210 ரூபாய். 1 கிலோ வெள்ளியோட விலை 2,10,000 ரூபா. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் வெள்ளியோட விலை 215 ரூபாய், அதாவது 5 ரூபாய் ஏறிடுச்சிங்க. 1 கிலோ வெள்ளியோட விலை 5,000 ரூபாய் ஏறி 2,15,000 நின்றுச்சு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கிராம் வெள்ளி 211 ரூபாய், 4 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 1 கிலோ வெள்ளியோட விலை 2,11,000 ரூபாய், ஒரு 4,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஏறுது குறையுது, பீக்குக்கு ஏறி பீக்கில் குறையுது. இது வெள்ளி பண்ணிட்டு இருக்க வேலை. இந்த கோல்டு ஒரு பக்கம் அப்படி ஏறுதுன்னு பார்த்தா வெள்ளியும் ஒரு பக்கம் இப்படி ஏறிக்கிட்டு இருக்குல்ல, ரைட்டு. இப்போ இதெல்லாம் பார்க்குற மக்கள் என்ன ஆதங்கப்படுவாங்க? விடு, இனிமே எங்கேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு அவ்வளோதான், இருக்கிற பணத்தை வச்சு எதனா வேற எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் தான் யோசிப்போம். அப்படிதான் பயப்பட ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மனநிலை தான் மக்கள் இருக்காங்க. இந்த மக்களோட மைண்ட் வாய்ஸ் இருக்குல்ல, இது பார்லிமெண்ட் வரைக்கும் கேட்டிருக்கு போல இருக்குங்க. மத்திய நிதி அமைச்சகம் இருக்குல்ல, அவங்க பார்லிமெண்ட்ல விளக்கமே கொடுத்துருக்காங்க. அதுவும் யாரு? மத்திய நிதித்துறை இணையமைச்சரான பங்கஜ் சௌத்ரி இருக்கார்ல, அவர் தான் விளக்கம் கொடுத்துருக்காப்புல. இந்த விலையை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்குமாப்பா அப்படின்னு மத்திய அரசு சார்ந்து மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்க இந்த முக்கியமான நேரத்தில் அமைச்சரோட இந்த விளக்கம் அமைஞ்சிருக்கு. என்னென்ன சொல்லியிருக்காப்புல தெரியுமா? முக்கியமான விஷயங்கள் மக்களே இப்போ சொல்லியிருக்கிறது நல்லா காது கொடுத்து கேளுங்க. தங்கம் வெள்ளி இந்த விலை இருக்குல்ல, இதை நிர்ணயம் பண்றதுல கவர்மெண்டோட இன்டர்ஃபியர் இருக்காதுப்பான்னு சொல்றாரு. ஸோ அரசு நினைச்சா விலையை ஏற்றி இறக்க முடியும்னு சொல்றாங்களா பல பேரும், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாருங்க. இந்த மார்க்கெட் நிலவரம் இருக்குல்ல, இதுக்கேற்ற மாதிரி தான் விலை மாறுபடுது, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த விலைக்கு தான் தங்கம் அப்படின்னு கவர்மெண்ட் ஆகி எங்களால் எதையுமே நிர்ணயம் செய்ய முடியாதுன்னு மத்திய அரசு கைவிரிக்குது. அவங்களோட லிமிட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட ஒட்டுமொத்த அத்தாரிட்டியோட லிமிட்டு, அதை பேஸ் பண்ண இதெல்லாம் பேசியிருக்காப்புல. 2024 ஜூலையில் தங்க இறக்குமதி வரி இருக்குல்ல, இதை 15% இருந்து 6% நம்ம கவர்மெண்ட் குறைச்சிது. இது மூலமா தங்கத்தோட விலை லைட்டாக குறைஞ்சது, ரொம்ப மாற்றம் இல்லை, ஸ்லைட்டாக குறைஞ்சிருந்துச்சு. இந்தியா அதிக அளவில் தங்கத்தை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். உலகத்திலேயே அதிகமாக தங்கத்தை இறக்குமதி பண்ணுற நாடுகள் இந்தியா ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. இதனால வர்த்தக பற்றாக்குறை இருக்குல்ல, இது அதிகமாக ஏற்படுறதா சொல்லியிருந்தாரு. இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறா அப்பதான் புரியும். வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னா ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நான் இந்தியா கிட்ட இருந்து ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான பொருட்களை எடுக்கிறேன். இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்தும் அதே அளவுக்கான பொருட்களை அங்கே எடுத்துக்கணும். அதை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து சொல்கிறேன். இதில் இவங்க மட்டும் அமெரிக்கா மட்டும் 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருள் எடுப்பாங்க, நாம 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மட்டும் பொருளை இங்கே எடுக்கிறோம்னாக்கா அங்கே ட்ரேட் டெபிசிட் எவ்வளோங்க? 4 லட்சம் கோடி ரூபாய். புரியுதா? இது ஆக்சுவலாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நாம கூட ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்கோம்ல, அது சார்ந்து ட்ரேட் டெபிசிட் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த நாட்டு கவர்மெண்ட் இன்னும் நிறைய பொருட்களை நம்ம இந்தியா கிட்ட வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ரஷ்யா வித்தியாசம் நல்லா புரிஞ்சிருச்சா? ஸோ நாம அதிகமாக தங்கத்தை இறக்குமதி பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்தியா அதிகமாக வாங்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கேருந்து மற்ற நாடுகள் எடுக்கணும்ல, பெருசாக இங்கேருந்து எடுத்துக்கணும்ல, அதை பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது ட்ரேட் டெபிசிட் நம்மளுக்கு பிரச்சனையாக தான் அமைஞ்சிரும். அதான் அமைச்சர் அங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரேட் டெபிசிட் இருக்குல்ல, இதை குறைக்கணுன்றதுக்காக சில ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்தோம். என்னென்ன பண்ணோம்? கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தோம். அப்புறம் கோல்டு பாண்ட்ஸை கொண்டு வந்தோம். இது இல்லாமல் கோல்டு ETF ஸ்கீம்ஸையும் கொண்டு வந்திருந்தோம். ஆனாலும் ஃபிசிக்கல் கோல்டு தான் வாங்கணுன்றதுல மக்கள் அவ்வளோ கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கிறப்ப நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் பழிக்க போகிறது இல்லைங்க, விலையும் அவ்வளோ சீக்கிரம் குறைய போகிறதுன்னு சொல்லியிருக்காப்புல. 2026 நிதியாண்டு இருக்குல்ல, இதோட 6 மாதங்களில் மட்டுமே இந்தியா கிட்டத்தட்ட 2,99,768 கிலோ தங்கத்தை இறக்குமதி பண்ணியிருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுது? ஆர்பிஐ கிட்ட இருக்க தங்கம் இருக்குல்ல ரிசர்வ்ல, அதை விட இந்தியர்கள் வீடுகளில் இருக்கிற தங்கம் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் இருக்குன்னு அர்த்தம். டன் கணக்கில் நம்ம வீடுகளில் குவிச்சு வச்சிருக்கோம். அதை மட்டும் கொண்டு வந்து ரிசர்வ்ல சேர்க்கிறோம் அப்படின்னா, போயா நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு எதுக்கு நான் இங்கே வந்து கொடுக்கணும், எல்லாருக்கும் தோணுதா இல்லைன்னு சொல்லலை, கற்பனைக்கு சொல்கிறேன். அப்படி மட்டும் கொண்டு வந்து நம்ம ரிசர்வ்ல வச்சோம் அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட உலகத்திலேயே தங்க இருப்பு அதிகமாக சேமித்து வச்சுட்டு இருக்க நாடா இந்தியா தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஓகே ரைட்டு. ஆர்பிஐ மாதிரியே முதலீட்டு நிறுவனங்களும் அதிகமாக தங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ண போயிட்டு இருக்காங்க. இதனால தான் வேலை இன்னும் உயர்துன்னு சொல்லியிருக்காரு அந்த மத்திய இணையமைச்சர். அண்ட் இதுக்கெல்லாம் புவிசார் பதட்டங்கள் தான் காரணன்றாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், எல்லா விதமான கான்டென்ட்ஸும் நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக ஜியோ பாலிட்டிக்ஸ், வார் சார்ந்த இஷ்யூஸ்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்டேட்ஸாக. அவங்க தான் மென்ஷன் பண்ணுறாங்க, புவிசார் பதட்டங்கள் அதிகரிக்கிறப்ப தங்கத்தோட விலையை ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிட்டு இருக்கேன்னு. ப்ரோ இதுக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எண்டு இருக்குது, ஆனால் சீக்கிரம் நடந்தால் நல்லாயிருக்கும், விலையும் குறையும். என்னன்னா யுக்ரைன் வார் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இது எவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வருதோ, உலக நாடு தலைவர்கள் எந்த அளவுக்கு அமைதியை நோக்கி திரும்புகிறாங்களோ, பதட்டம் இந்த போரை முடிச்சு வைக்கிறது மூலமாக கண்டிப்பாக தீரவும் ஆரம்பிச்சிடும், பதட்டம் தீரவும் ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நடக்குதுனாக்கா அப்போ நம்ம கோல்டோட ப்ரைஸ் ஃபாலையும் சில்வரோட ப்ரைஸ் ஃபாலையும் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆனால் இது நடக்கணும், சீக்கிரமாக நடக்கணும். அதை விட்டு இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறதுல என்ன விளையாட்டுறோம், இதுக்கப்புறம் பார்க்க போகிறது பயங்கர விளையாட்டுறமா இருக்குது. யாரு கண்டா அடுத்த வருஷம் முடியறதுக்குள்ள 2 லட்சம் ரூபான்னு ஒரு சவரன் ஆபரண தங்க வேலை மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு வேணாம் மக்களே. அன்றே கணித்தது மாயம் சொல்லி நீங்கள் அப்போ ட்ரெண்ட் பண்ணலாம் போல இருக்கு. அப்படி தான் போய் நின்றோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இது போல் கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் செட்டில் பண்ணப்படணும். உலகத்தில் எவ்வளவோ கான்ஃப்ளிக்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு மதர் கான்ஃப்ளிக்டாக இருக்கிறது இந்த யுக்ரைன் வார் தான். அது சீக்கிரமாக முடிஞ்சே ஆகணும். ஆனால் இப்போ நல்ல ஒரு அப்டேட்டை சொல்லட்டுமா, பேச்சுவார்த்தை நல்லபடியாக போயிட்டு இருக்கான். யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ஸாக இருந்து சீக்கிரமாக ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. போர் நிறுத்தம் சீக்கிரமாக அமலாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் லைட்டாக அந்த கோல்டு சில்வர் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கீழே வந்துச்சுல்ல, அதுக்கு காரணம் இந்த ஒரு பச்சை சிக்னல் தான். ஸோ இந்த பேச்சுவார்த்தை நல்லா போயிட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்துக்கு இந்த அளவு விலை குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன சொல்ல வரோம் புரியுதா? போரே முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வேலை எந்த அளவுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மக்கள். இந்த கான்டென்ட்டை பொறுத்து நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். கோல்டு அண்ட் சில்வர் இப்போ ஹை வொலடைல் செஷனில் போய்கிட்டு இருக்கு. இட் மீன்ஸ் அதிகமாக விலை ஏறுற மாதிரி தெரியும், சட்டுன்னு இறங்கிடும். அதனால் யோசித்து நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இன்வெஸ்ட் இப்போ பண்ணலாமா வேணாமான்றதை புரிஞ்சுக்குங்க. பொதுவாக ஷேர் மார்க்கெட் சார்ந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நீ உள்ள கம்மியான தொகையை கொண்டு போய் போட்டு அது நிறைய மல்டிப்ளை பண்ணி பணம் நல்லா சேருதுன்னு வச்சுக்க, அது முக்கியம் இல்லை. எப்போ மார்க்கெட்லேருந்து வெளியே வர போகிற அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ என்ட்ரி ஈஸி, எக்ஸிட் ரொம்ப கஷ்டம். அதை வச்சு தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தவங்க நல்லா சோபிக்கிறாங்க இல்லையான்றதே சொல்ல முடியும். அதே போல் தான் இந்த கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு இருக்குங்க. டைம்லி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். யோசிச்சிருங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.